இன்றும் கூட மத்தேயு 5:8 வாசிக்க கேட்போமா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், இறைவனை தரிசிப்பார்கள், காணக்கூடாத இறைவனை தரிசிப்பார்கள். இறைவனை தரிசிப்பது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம்! உலகிலேயே கிடைத்திருக்கிற பெரும் பேரு இதுதான் அல்லவா? இறைவன் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட தோற்றம் உடையவன்? ஏசாயா 66:1, அப்போஸ்தலர் 7:49 இவைகள் இரண்டும் சொல்கின்றன, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று அவர் சொல்வதாக. எரேமியா 23:24 அவர் சொல்கிறார், நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர். அவருடைய உயரம் எவ்வளவென்று எண்ணி பாருங்கள், பருமன் எவ்வளவென்று எண்ணி பாருங்கள். இவரை பார்க்க முடியுமா? இவர் தோற்றம் எப்படித்தான் இருக்கும்? கொஞ்சம் கூட நினைத்து கூட பார்க்கவே முடியவில்லை அல்லவா? எனினும் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கும் பொழுது அவர்கள் தன்னை கண்டு களிகூறத்தக்கதாகத்தான் காட்சி கொடுக்கிறாரா? ஏசாயா என்னும் ஒரு பக்தன் எப்படி அவரை கண்டான் என்ற தன் அனுபவத்தை இப்படி எழுதி வைத்திருக்கிறான். வாசிக்க கேட்போமா? ஏசாயா 6. மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஏசாயா ஒரு உன்னதமான சிங்காசனத்தை பார்க்கிறார். அதில் தேவாதி தேவன் வீற்றிருக்கிறார். அவருடைய வஸ்திர தொங்கலினால் ஆலயம் நிறைந்திருக்கிறது. 6 சட்டைகள் உள்ள தேவ தூதர்கள், பிரத்யேகமான தேவ தூதர்கள் அவருக்கு முன்பதாய் நிற்கிறார்கள். 2 சட்டைகளால் கால்களை மூடி, வணக்கத்துடன் 2 சட்டைகளால் பறந்து, 2 சட்டைகளால் அவர் முகத்தை கூட பார்க்க அஞ்சி மூடி அவரை துதிக்கிறார்களா? அவர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று. ஆனால் ஏசாயா காணக்கூடாத அவருடைய முகத்தை யோவான் என்ற பக்தன் கண்டானா? தேவன் எப்படி இருக்கிறாரா? வாசிப்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 1-3 வாசிக்க கேட்போம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் பதும ராகத்திற்கும் வச்சிர கல்லுக்கும் ஒப்பாயிருந்தார். எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த காட்சி. உன்னத பாட்டு 5:16 பக்தன் விவரிக்கிறான், அவர் முற்றிலும் அழகுள்ளவர். தேவன் முற்றிலும் அழகுள்ளவர். ஆகவேதான் இயேசு சொன்னார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், எல்லா பாக்கியத்திற்கும் மேலான பாக்கியமாகிய தேவனை தரிசிக்கும் அனுபவத்தை அவர்கள் பெறுவார்கள் என்று. தேவன் அழகுள்ளவர். பிரியமானவர்களே, பல ஆண்டுகளுக்கு முன்பு, 48 ஆண்டுகளுக்கு முன்பு, நான் ஒரு பள்ளி சிறுவனாய் இருந்த பொழுது எங்கள் ஊருக்கு அருகில் உள்ள ரஸ்தாவில் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மனிதருள் மாணிக்கம், ஆசிய ஜோதி என்றால் நாம்
வாயினால் வாயார புகழ்ந்த அவரை காண முடியும், இந்த வழியே தான் போகிறார் என்று நான் கேள்விப்பட்டேன். உடனே எங்கள் தலைமை ஆசிரியர் எல்லா பள்ளி மாணவர்களையும் அங்கே அனுப்பிவிட்டார். காலையில் 8 மணியிலிருந்து வரிசையாய் நின்று கொண்டே இருந்தோம். 11:30 மணிக்கு அந்த வழியே அவருடைய ஜீப் வந்தது. திறந்திருந்த இந்த ஜீப்பில் நின்று கொண்டு அவர் வந்தார். அவர் எப்படி இருப்பார் என்றெல்லாம் பலவிதமான யோசனை எனக்கு. ஐயோ, அவரை பார்த்த பொழுது அவருடைய சிவந்த முகத்தை, அழகிய முகத்தை பார்த்த பொழுது என்ன சந்தோஷம் எனக்கு. ஐயோ, என்ன அழகா இருக்கிறார் அவர். என்னுடைய சந்தோஷம் இன்னும் ஒரு உச்சக்கட்டத்திற்கு சென்றது. எப்பொழுது தெரியுமா? வேகமாக வந்து கொண்டிருந்த அவருடைய ஜீப், பள்ளி மாணவர்களாக நாங்கள் நின்று கொண்டிருந்ததை அவர் கண்டதுதான் தாமதம். சற்று வேகத்தை தணித்தது. அவர் சொன்னார், மெல்ல மெல்ல என்றார். எங்களை பார்த்ததும் அவருக்கு ஒரே சிரிப்பு. என்னடா இது, கோமாளிகள் மாதிரி வந்து இந்த 11:30 மணி வெயில நிக்கிறாங்களே என்று ஒரே சிரிப்பு அவருக்கு. தன் கையில் இருந்த ரோஜா மாலைகளை எல்லாம் அள்ளி எங்கள் மீது வீசினார். எனக்கு உனக்கு என்று அத்தனை பேரும் ஓடி அதை பிடித்தோம். அதை பார்த்ததும் இன்னும் அவருக்கு சிரிப்பு. வாய்விட்டு சிரித்தார், போய்விட்டார். 48 ஆண்டுகள் கழிந்து விட்டன பாருங்கள். ஆனாலும் என் உள்ளத்தில் அந்த இனிய முகம், அந்த ரோஜா வர்ண முகம், அதில் தோன்றிய இனிய புன்னகை அப்படியே பதிந்திருக்கிறது. மறக்கவே இல்லை. காணக்கூடாத இறைவனும் அப்படித்தான், முற்றிலும் அழகுள்ளவர். நல்லது. நாம் ஏன் ஒவ்வொருவரும் அவரை தரிசிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம்? உலகில் பிறந்த அத்தனை பேருக்குமே கொள்ளை ஆசை, தேவனை தரிசிக்க வேண்டும் என்று. எபிரேயர் 12:9 சொல்லுகிறது, அவர் சகல ஆவிகளுக்கும் பிதா, அவர்தான் நம்மை உண்டாக்கினார். எபேசியர் 4:6 பாருங்கள், இதை இன்னும் விளக்குகிறது. கேட்போமா? எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். எல்லாருக்கும் ஒரே தேவன் உண்டு, அவர் நம்முடைய பிதா. நம் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்க விரும்புகிறவர் அவர். உலக பிரகாரமாக நமக்கு தாய் உண்டு, தகப்பன் உண்டு என்றாலும் ஆதியாகமம் 17:1 சொல்கிறது, எல்ஷதாய் என்ற பெயருக்கு தேவனுக்கு தாயும் தகப்பனுமானவர் என்று இயல்பாம். தாயும் தகப்பனுமானவர் அவர்தான் நம்முடைய உண்மை பிதா. அவரிடமிருந்துதான் நம்முடைய ஆத்மா இறங்கி வந்தது. ஆகவே ஒவ்வொரு ஆத்மாவையும் அவரை நாடி தேடுகிறது, எப்படி காணலாம் என்று. சில ஆண்டுகளுக்கு முன்பு பத்திரிகையில் ஒரு காரியத்தை வாசித்தேன். டென்மார்க் நகரில் இந்திய பெண் ஒன்று சிறு குழந்தையா இருக்கும் பொழுதே விற்கப்பட்டது. அந்த நாட்டைச் சேர்ந்த அந்த தம்பதியருக்கு குழந்தை இல்லை. ஆகவே இந்த குழந்தை மீது தங்கள் அன்பையும் பாசத்தையும் அளவில்லாமல் கொட்டி ஒரு குறைவில்லாமல் வைத்திருந்தார்கள். ஆனாலும் பாருங்கள், இந்த குழந்தைக்கு ஒரு ஏக்கம், இந்திய நாட்டைச் சேர்ந்த என் தாய் எப்படி இருப்பார், என் தகப்பன் எப்படி இருப்பார், நான் பார்க்க வேண்டும் என்று. அதற்கு ஏற்பாடு செய்தார்கள். அவள் இந்தியா வந்தாள். அவளுடைய பெற்றோரோடு அவள் எடுத்துக்கொண்ட படத்தை பத்திரிகையில் போட்டிருந்தார்கள். ஆனால் கீழே என்ன எழுதியிருந்தார்கள் தெரியுமா? இந்த மக்களுக்கு டென்மார்க் பாஷை தெரியவில்லை, அவளுக்கு தமிழ் தெரியவில்லை. தாயின் முகத்தை பார்த்தாள், அவ்வளவுதான். தாய் மகளின் முகத்தை பார்த்தாள், நல்லா வளர்ந்திருக்கிறாளே என்று சொல்லிக் கொண்டாள். அந்த பெண், ஓ இதான் எங்க அம்மாவா என்று சொல்லிக் கொண்டாள் தனக்குள். அவ்வளவுதான். ஏக்கம் தீர்ந்தது, ஆனால் பயனில்லை. ஆனால் நம்முடைய பரமபிதாவை பாருங்கள், அவருக்கு எல்லா பாஷையும் தெரியும். தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், படுகா பாஷை தெரியும்,
கன்னட பாஷை தெரியும். நீங்க எதுலையும் அவரிடத்துல பேசலாம். உள்ளத்தின் ஆழத்தில் அவரோடு உறவாடலாம். அதற்குத்தான் உள்ளம் தவிக்கிறது. நல்லவனோ கெட்டவனோ படித்தவனோ படிக்காதவனோ ஒவ்வொருடைய உள்ளமும் தவிக்கிறது. நான் அவரை பார்க்க வேண்டும். மட்டுமல்ல, நமக்கு துயரம் வரும் பொழுது, நெருக்கம் வரும் பொழுதும் கூட நம்முடைய உள்ளம் தவிக்கிறது. நான் அவரை பார்க்க வேண்டும். யோபு 13:3 பக்தனாகி யோபு சொல்கிறான், துயரம் தொண்டையை நெரித்த பொழுது, 10 குழந்தைகளை இழந்த பொழுது, சொத்து சுதந்திரங்களை இழந்த பொழுது, தீராத கொடிய பருக்கள் அவன் உள்ளத்தை, அவனுடைய சரீரத்தை பற்றி கொண்ட பொழுது, சர்வ வல்லவரை கண்டு நான் அவரோடு பேச விரும்புகிறேன். சர்வ வல்லவரோடு நான் பேச விரும்புகிறேன். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்று அறிந்திருந்தால் நலமாயிருக்கு. ஐயா, நான் எங்க அவரை பார்க்கலாம், எங்க அவர்கிட்ட பேசலாம்? துயரம் வரும்பொழுது அப்படி தவிக்கிறோம் அல்லவா? சில மாதங்களுக்கு முன்பு சென்னையில் அண்ணா சாலை என்ற பெரிய சாலையில் வெளியூரிலிருந்து வந்த ஒரு மனிதர் மண்ணெண்ணெயை தன் மீது ஊற்றிக்கொண்டு பட்ட பகலில் தன்னை கொளுத்தி கொண்டார். நல்ல வேளையாக அருகில் இருந்த அன்பே உருவான காவலாளர்கள், காவல்துறையினர் ஓட்டமாய் ஓடி அந்த தீயை அணைத்தவனை காத்தார்கள். அவனிடம் அன்போடு கேட்டார்கள், ஏனப்பா நீ இப்படி செய்தாய்? அவன் சொன்னான், ஐயா, எனக்கு ஏராளமான பிரச்சனைகள். சென்னைக்கு போய் முதலமைச்சரை சந்தித்தால் எப்படியும் என் குறை தீர்ந்துவிடும் என்று எண்ணி வந்தேன். எவ்வளோ முயற்சித்தேன், முதலமைச்சரை சந்திக்கவே முடியவில்லை. சரி, இதுதான் நமக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் என்று எண்ணி நான் என்னை மாய்த்து கொள்ள விரும்பினேன் என்று சொன்னான். நம்மில் பலரும் கூட பல விஷயம் அப்படி சோர்ந்து போகிறோம் அல்லவா? நோய்கள் நம்மை பிடிக்கும் பொழுது, வறுமை பிடிக்கும் பொழுது, பல விதமான பாடுகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது தவிக்கிறோம். சர்வ வல்லவரோடு நான் பேசினால் நல்லது, அவரை நான் எங்கே கண்டு சந்திக்கலாம் என்று. ஆம், நம்முடைய உள்ளம் எல்லா விதத்திலும் அவரை நாடி தேடத்தான் செய்கிறது. எனவேதான் பக்தன் ஒருவன் இப்படி பாடினான். இதுவும் தெரிந்த பாடல்தான். என்னுடைய ஒலி நாடாவில் நான் பாடியிருக்கிறேன். என்னுடைய பாடல் எல்லாம் பழைய தெம்மாங்கு பாட்டு, எல்லாரும் பாடலாம். திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. அருட்கடலாம் ஈசன் அடியவர் பாசம், அருட்கடலாம் ஈசன் அடியவர் பாசம், உருக்கம் நிறைந்தவின் உயிரான நேசம். திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. உலையில் மெழுகு போல் உருகுதன் நெஞ்சம், உலையில் மெழுகு போல் உருகுதன் நெஞ்சம், மலையாதும் திருவடி வணங்கினேன் தஞ்சம். திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான்,
உள்ளத்தை தேடாமல் பிழைப்பேனோ? தேடாமல் இருக்கவே முடியாது. என் அன்புக்குரியவர்களே, இதற்குதான் வழி என்ன? இயேசு சொன்னார், ஒரு வழி உண்டப்பா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவள் தேவனை தரிசிப்பார்கள். உன் இருதயம் சுத்தமானால் என் மகனே, என் மகளே, நீ அவரை பார்க்கலாம், அவரை தரிசிக்கலாம் என்று சொன்னார். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது பிரியமானவர்களே? அது சுத்தமானதா? எரேமியா 17:9 என்ன சொல்லுகிறது? எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இதுதான் நம்முடைய இருதயம். இருதயத்திலிருந்து என்னென்ன அசுத்தமான காரியங்கள் வெளியே வருகின்றன பாருங்கள். மார்க்கு 7:20-23 வரை உள்ள வசனங்களை கேட்போம். மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷருடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். நம்முடைய உள்ளம் இத்தனை அசுத்தங்கள் நிறைந்தது. எனவேதான் சாலமோன் ஞானி நீதிமொழிகள் 20:9 பின்வருமாறு வியந்து ஒரு கேள்விக்குறி எழுப்பினான். கேட்போமா? என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? ஐயா, என் இருதயத்தை நான் சுத்தமாக்கி விட்டேன் ஐயா என்று சொல்லத்தக்கவன் யார் என்றான். காரணம், உலகில் பிறந்த எல்லாருடைய இருதயமும் இப்படிப்பட்ட அசுத்தம் நிறைந்த ஒரு இருதயமாகவே இயற்கையாக இருக்கிறது. யோபுவும் கூட இது குறித்து ஒரு கேள்வியை எழுப்பினான். யோபு 14:4 வாசிக்க கேட்போம். அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. அசுத்தமானதிலிருந்து சுத்தத்தை கொண்டு வர முடியுமா? நியாயமான கேள்வி. சாலமோன் ஞானி கேட்ட கேள்வி நியாயமானது. யோபு கேட்ட கேள்வி ஞானமுள்ள ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி. எனினும் இதற்கு தேவாதி தேவன் ஒரு பதில் கொடுத்தார் பாருங்க. லேவியராகமம் 22:32 தேவன் சொன்னார், நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொன்னார். 1 பேதுரு 1:16 சொன்னார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குவேன். எப்படி பரிசுத்தமாக்குவாரா? அநேக விதங்கள் உண்டு. ஒரு விதத்தை எசேக்கியேல் 36:25 வாசிப்போம். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். நான் உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்கள் மீது சுத்தமான ஜலம் தெளிப்பேன் என்ற ஜலம் என்று சொல்லும் பொழுது வேத வசனத்தின்படி தேவனுடைய ஆவி, அவருக்குள் இருக்கிற தூய்மையான ஆவியைத்தான் சொல்கிறார். அந்த ஆவியை உங்கள் மீது அனுப்புவேன், அப்பொழுது நீங்கள் சுத்தமாவீர்கள். இன்னும் நாம் நடைமுறையில் மிக சுலபமாக சுத்தமாக வேறொரு வழியை தேவன் வைத்திருக்கிறார். 1 யோவான் 1:7 வேதம் சொல்கிறது, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சிலுவையில் தொங்கி அனாதை போல் மரித்த மனு உருக்கொண்டு இறங்கி வந்த தேவனுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஐயா, இது எப்படி ஐயா நடக்கும்? 2000 வருடங்களுக்கு முன்பு யாரோ ஒருவர் சிலுவையில் தொங்கினார், இன்று என் பாவம் தீருமா? சொல்லுகிறேன் பாருங்கள். நாகாலாந்து என்ற ஒரு மாநிலத்திற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் சென்றிருந்தேன். அந்த ஊரில் உள்ள மக்களுடைய பழைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால்
நெஞ்சமெல்லாம் நடுங்கும். எந்த ஒரு மனிதன் அதிகமான மக்களை கொன்று அவருடைய மண்டை ஓடுகளை தன்னுடைய வீட்டின் முன்னால் தொங்க விடுகிறானோ அவன்தான் அந்த கிராமத்திற்கு தலைவன். அவனுக்குத்தான் மதிப்பு. மனிதர்களை வேட்டையாடுவதில் பேரானந்தம் அவர்களுக்கு. ஒரு நாள் அந்த வழியே மேல்நாட்டைச் சேர்ந்த ஒருவர் இந்த மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு வந்தார். அதை பார்த்த அந்த கிராமத்து தலைவனுக்கு நாக்கு சொட்டியது. அடாடா, இவனை கொன்று தின்றால் எவ்வளவு நலமாயிருக்கும். அவனை பிடித்தான். அந்த ஊர் முழுவதும் திரண்டது. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அவருடைய சட்டைகளை கழற்றி அவரை நிற்க வைத்தான். தான் பின்னால் சென்றான். தன்னுடைய கையில் தன்னுடைய ஈட்டியை எடுத்தான். மிக வேகமாக அந்த ஈட்டியை வீசி அவருடைய நெஞ்சில் தப்பாமல் குறி பார்த்து நெஞ்சுக்குள் பாயும்படிக்கு எய்தான். ஒரு தடவை கூட அவனுடைய ஈட்டி குறி தவறியதே இல்லை. அந்த ஈட்டி அந்த மனிதருடைய நெஞ்சில் பாய்ந்தது. ஆனால் உள்ளே சென்று மறுபக்கம் வரவில்லை அவன் எதிர்பார்த்தது போல. மாறாக பலத்த ஒரு காயத்தை உண்டாக்கியது. ரத்தம் தாரை தாரையா விழிந்தது. ஆனால் ஈட்டி உடலில் தங்காமல் கீழே விழுந்தது. அந்த மனிதர் புன்முறுவல் பூத்தார். அந்த ஈட்டியை எடுத்தார். திரும்ப அவரிடம் நடந்து வந்து அந்த ஈட்டியை அதிகாரியிடம் கொடுத்தார். மறுபடியும் நடந்து சென்று தான் நின்று கொண்டிருந்த அதே இடத்தில் நின்றார். மறுபடியும் ஈட்டி தன்னை தொடுவதற்கு ஆயத்தமாய் நின்றார். மனிதனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவரை பார்த்தான். அவருடைய இரத்தத்தை பார்த்தான். அவருடைய முகத்தில் இருந்த சிரிப்பை பார்த்தான். ஒன்றும் விளங்கவில்லை அவனுக்கு. ரத்தம் தாரை தாரையாய் வழிகிறது. அவரோ சிரித்துக் கொண்டு நிற்கிறார். என்ன புண்ணிய புருஷர் இவர் என்று எண்ணினான். ஈட்டியை தூக்கி எறிந்தான். அவருடைய பாதத்தில் விழுந்தான். அவர்தான் அந்த மக்களுக்கு சிலுவைநாதன் அன்பை பற்றி பிற்காலத்தில் சொல்லி நல்வழிப்படுத்தியவர் என்று நான் கேட்டேன். இந்த மனிதனுடைய கல்லான இருதயத்தை மாற்றியது எது? அவருடைய ரத்தம். அந்த ரத்தம் அவருடைய கடினமான உள்ளத்தில் உள்ளே ஊற்றப்படவில்லை. அந்த ரத்தத்தின் ஒரு தோற்றம். மனதில் அவன் கண்ட அந்த ரத்தம் வடியும் தோற்றம் உள்ளத்தை உடைத்தது, உருக்கியது. 1955 ஆண்டு எனக்கு வயது 20 அப்பொழுது ஒரு நாள் வறுமை, வியாதி, வேலையில்லா திண்டாட்டம், குடும்பத்தில் அமைதி இல்லை என்ற சூழ்நிலை, இவைகளால் வாடி ரயிலில் விழுந்து சாகலாம் என்று தற்கொலை செய்து கொள்ளப் போனேன். வழியில் என் சிற்றப்பா ஒருவர் என்னை சந்தித்தார். சிலுவையில் தொங்கி மாண்ட இயேசுவின் அன்பை பற்றி சொன்னார். 1 மணி நேரம் அவர் சிலுவையில் பட்ட பாடுகளை எனக்கு விளக்கி சொன்னார். என் உள்ளம் மனக்கண்களால் அவரை தரிசித்தது. என் வாழ்க்கை மாறியது. என் வாழ்க்கை மாறியது. வீட்டிற்கு போனேன். 4 மணி நேரம் என்னுடைய பழைய பொல்லாத பாவ வாழ்க்கையை எண்ணி மனம் கசந்து அழுதேன். என்னை மன்னியும் என்று கேட்டேன். வாழ்க்கை மாறியது. யான் பெற்ற இன்பம் பெருகையுவையகம் என்ற ஒரு எண்ணம் எனக்குள் எழுந்தது. உலகமெல்லாம் நான் அதை செய்து வருகிறேன். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரித்தது போல உங்களையும் சுத்திகரிக்க இதோ ஆயத்தமாய் இருக்கிறது. இன்றிரவு உங்களுக்கு வாழ்வு உண்டு. நீங்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. கவலைப்படாதிருங்கள்.
கல்வாரி மாமலை மேல் கை கால்கள் ஆணிகளால் காடாவ பட்டவரா கர்த்தல் தொங்க கண்டே கூருசின் வேதனையும் சீரசில் முள்முடியும் கோருதி செந்துவதும் ஓரோக்கிற்றன் மனதை கோருதி செந்துவதும் ஓரோக்கிற்றன் மனதை அஞ்சாதே என் மகனே மிஞ்சும் உன் பாவமதா அஞ்சாதே என் மகளே மிஞ்சும் உன் பாவமதா நெஞ்சம் கலங்காதே தஞ்சம் நானே உனக்கு எனக்கு பாடே உனக்காகத்தானே ஈன கோலம் எடுத்தேன் உன்னை ரட்சித்தேனென்றார் ஈன கோலம் எடுத்தேன் உன்னை ரட்சித்தேனென்றார் கல்வாரி மாலை மேல் கை கால்கள் நிகழா காடாவ பட்டவரா கர்த்தல் தொங்க கண்டே மறுபடியும் மறுபடியும் என் கண்கள் முன்பதாய் சரோஜா என்ற ஒரு பெண்ணின் பெயர் வருகிறது. என் அன்பு மகள் சரோஜா வாழ்க்கை வெறுத்து கசந்து தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று புலம்பி நின்று இங்கே உட்கார்ந்திருக்கிறாய். மனம் கலங்காதே. சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார். என் அன்பு மகள் சரோஜா, உனக்கு ஒரு புதிய வாழ்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். மற்றும் ஒரு தம்பி ஜான்சன் மனமுடைந்து எல்லா பக்கத்திலும் தோல்வியை சந்தித்து நிற்கும் ஜான்சன், தற்கொலை செய்து கொள்ளாதே. கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அன்பு தம்பி ரவி, நீயும் அப்படித்தான் மனமுடைந்து வந்திருக்கிறாய். என் அன்பு மகனே, உன் காலில் விழுந்து நான் கெஞ்சட்டும். இன்று உன்னை வெறுக்கிற உன் குடும்பத்தினர் உன்னை வாழ்த்தும் நாட்கள் வரும். கவலைப்படாதே. இயேசு எனக்கு சொல்லுகிறவைகளை சரோஜா, ஜான்சன், ரவி 3 பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். என் அன்பு பிள்ளைகளே, நல்ல நாட்களை எதிர்பாருங்கள். உங்களுக்காக சிலுவையில் இரத்தத்தை கொடுத்து அவரை பற்றி கொள்ளுங்கள். போகட்டும். இயேசு சொன்னார்,
இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவள் தேவனை தரிசிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அதன் பிறகு உள்ளம் ஒவ்வொரு நாளும் அவரை தரிசிக்கிறதாம். பாருங்கள், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. எந்த சிலுவை காட்சியை மனதில் எண்ணி நீங்கள் அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த காட்சி அப்படியே உள்ளே பதிந்து விடுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நான் தகுதியற்றவள் என்று நீங்கள் சொன்னாலும், உள்ளத்தின் ஆழத்தில் அந்த சிலுவை காட்சி உங்களுக்கும் தெரியாமல் அப்படியே பதிந்து விடுகிறது. ஒரு ஊரில் இரட்டையர்கள் 2 பேர் இருந்தார்கள். அண்ணன் நல்லவன், தம்பி கொடூரமானவன். ஒரு நாள் அண்ணன் தன் வீட்டில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான். தம்பி வெளியே போய் சில நிமிட நேரங்கள் கழித்து ஓடி வந்தான். கதவை படபடவென்று தட்டினான். அண்ணன் கதவை திறந்தான். தம்பியை பார்த்து பதைத்து போனான். அவன் கையில் ஒரு கத்தி, யாரையோ குத்தி அந்த கத்தியில் ரத்தம் வழிந்து கொண்டு இருந்தது. அவன் உடல் முழுவதும் ரத்தத்தை கரைந்து படிந்த அந்த உடையை பார்த்து அண்ணன் திடுக்கிட்டான். ஒரு வினாடியில் நடந்ததை ஊகித்துக் கொண்டான். அவன் சொன்னான், அண்ணே கதவை மூடுனே, போலீஸ்காரர் என்னை தேடி வருகிறார்கள் என்று. அண்ணன் சொன்னான், சட்டையெல்லாம் கழற்று, இந்த கத்தியை கீழே ஏறி பாத்ரூமுக்குள் ஓடி உன்னை கழுவிக்கொள், வேறு சட்டை போட்டுக்கொள் என்றான். அவன் ஓடி மறைந்தான். போலீஸ்காரர் தேடி வந்தார்கள். அதற்குள் இவன் தம்பியினுடைய உடைகளை அணிந்து கொண்டான். தம்பியினுடைய கத்தியை கையில் எடுத்துக்கொண்டான். மௌனமாய் போலீஸ்காரர்களை பின்தொடர்ந்தான். தூக்கு தண்டனை அவனுக்கு வழங்கப்பட்டது. தூக்கில் அவன் தொங்குவதற்கு முன்பதாய் தம்பியை பார்த்தான். தம்பியின் உள்ளம் உடைந்தது. அண்ணன் தூக்கில் தொங்கினான். தம்பி சொன்னான், என் அண்ணன் எனக்காக சிலுவை இல்லை இந்த கயிறில் மாண்டு போனான். அதன் பிறகு எப்பொழுதெல்லாம் பழைய தீய செயல்கள் உள்ளத்திலே பழிச்சிடுகிறதோ அப்பொழுதெல்லாம் தூக்கில் பரிதாபமாய் தொங்கின தன் அண்ணனுடைய அந்த காட்சியை நினைப்பான். உள்ளத்தின் ஆழத்தில் அது முற்றிலுமாய் பதிந்து விட்டது. அவன் வாழ்க்கை மாறியது. தினமும் தன்னுடைய அண்ணனை அவன் தரிசித்துக் கொண்டுதான் வந்தான். ரோமர் 7:29 சொல்கிறது, இயேசு நம்முடைய மூத்த அண்ணன். இயேசு நம்முடைய மூத்த அண்ணன், நமக்காய் சிலுவையில் பரிதாபமாய் மாண்டு போன உண்மை அன்புள்ள அண்ணன். நாம் எதை மறந்தாலும் நம்முடைய உள்ளம் அதை மறக்க மறுக்கிறது. தினமும் நெஞ்சின் ஆழத்திலே அவரை தரிசித்துக் கொண்டே இருக்கிறோம். நாம் பாக்கியவான்கள். உலக மக்களுக்கு இந்த பாக்கியம் இல்லை. பணத்தை நினைப்பார் உண்டு, புகழை நினைப்பார் உண்டு. நமக்கோ சிலுவையில் தொங்கும் தேவாதி தேவனுடைய திரு உருவம் மனக்கண்கள் முன்பதாய் ஒவ்வொரு நாளும் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. ஐயா, இதனால் எனக்கு என்ன பலன் உண்டு? அதையும் நீங்கள் சற்று யோசிக்க வேண்டும். நான் சொல்லட்டுமா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிப்பதினால் அதோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்து விடாதிருங்கள். அதன் பிறகுதான் பாக்கியமான நாட்கள் உங்களுக்கு ஆரம்பமாகின்றன. முதலாவது பாக்கியத்தை பாருங்கள். சங்கீதம் 73:1 இப்படி சொல்கிறது, சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். உங்களுக்குள்ளே சுத்த இருதயம் வந்துவிட்டால் போதும், தேவன் உங்களுக்கு நல்லவராய் மாறி விடுகிறாரா. சங்கீதம் 119:68 சொல்கிறது, தேவன் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். மத்தேயு 7:11 சொல்கிறது,
பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உங்களுக்கு நன்மையானவளை கொடுப்பார். ஜெப நேரம் உங்களுக்கு இன்பமாயிருக்கும். ஜெபத்தில் முழங்கால் படியிடுவீர்கள். மனதின் ஆழத்தில் சிலுவையில் தொங்கும் நம்முடைய பெரிய அண்ணன், மூத்த அண்ணன் இயேசுவின் திருவுருவம் தோன்றும். அவர் சொன்ன நல்வார்த்தைகள் நமக்கு நினைவுக்கு வரும். யோவான் 14:14 சொல்லி போனார், நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொன்னார். யோவான் 16:24 இதுவரைக்கும் நீங்கள் ஒன்றுமே என்னிடத்தில் கேட்கவில்லை, என்னுடைய நாமத்தினாலே கேளுங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்கள் சந்தோஷம் பரிபூர்ணப்படும் என்று சொன்ன வார்த்தை நினைவுக்கு வரும். ஜெப நேரத்தில் எண்ணம் சிதறுவதில்லை. சிலர் சொல்வார்கள், எனக்கு கான்சென்ட்ரேஷனே இல்லை ஐயா என்று. உண்மையாய் கிறிஸ்துவ உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருந்தால் சிலுவையில் தொங்கும் சிலுவை நாதருடைய அந்த பரிதாபமான கோலம் தரிசனத்தில் தோன்றிக் கொண்டே இருக்குமானால் எண்ணம் சிதறுவது எப்படி? கவலைப்படாதிருங்கள். தைரியமாய் நீங்கள் ஜெபத்திலே எல்லாவற்றையும் கேட்க ஆரம்பிப்பீர்கள். ஜெப நேரம் இன்பமாயிருக்கும். நன்மையானவைகளை தருவார், நன்மையான காரியங்களை தருவார். இரண்டாவது, நீதிமொழிகள் 22:11 என்ன சொல்கிறது பாருங்கள். சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு, சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான். இனிமையான உதடுகள் நமக்கு கிடைக்கின்றன. சுத்த இருதயத்தில் இருந்து இனிமையான வார்த்தைகள் நம்மையும் அறியாமல் வெளியே வருகின்றன. நீதிமொழிகள் 16:24 வாசிக்க கேட்போம். இனிய மொழிகள் என்ன செய்கிறது? இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். ஆத்துமாக்களுக்கு மதுரம், எலும்புக்கு மருந்து. உங்களையும் அறியாமல் உங்கள் வார்த்தையிலிருந்து இனிமையான மொழிகள் பிறக்கும். நண்பர்கள் வருவார்கள், அண்ணே ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே, ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லுவார்கள். உங்களையும் அறியாமல் சொல்வீர்கள், ஆண்டவர் பார்த்து கொள்வார்ப்பா, வா ஜெபம் பண்ணலாம். இனிய மொழிகள். ராஜா அவர்களுக்கு தோழனாவான. சுத்த இருதயம் உள்ளவர்கள் வாயிலிருந்து இனிமையான மொழிகள் பிறக்கும். அப்படிப்பட்டவர்களை பெரிய அதிகாரிகள் விரும்புவார்கள், ராஜாக்கள் விரும்புவார்கள். ஒரு சமயம் நான் ஒரு தேசத்திற்கு போயிருந்தேன். தேசத்தின் பிரதம மந்திரி என்னை காண விரும்பினார். நானும் என் மகனும் போனோம். மிகுந்த ராஜ மரியாதையோடு என்னை வரவேற்றார். தனிமையில் அவரை பார்த்து பேசினோம். உள்ளத்தின் வேதனை சஞ்சலத்தை அவர் கொட்டினார். ஐயா, நாடு இப்படி இருக்கிறது ஐயா, நாடு இப்படி இருக்கிறது ஐயா, என்னையா நடக்கும், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உண்மையாய் தேச தலைவர்கள் இப்படித்தான் இருக்கிறார். கண்ணீர் வடித்து கலங்கி, நான் அவருக்கு முற்றிலும் புதியவன். எதற்கு என்னை அழைத்தார்? ஒரு இனிய மொழியை சொல்வேன் என்றுதான். நான் சொன்னேன், மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், இவைகள் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான், இந்த நிலைமை மாறும். தேவனுடைய வல்லமையினால் நான் சொன்ன பொழுது என்ன சந்தோஷம், என்ன மகிழ்ச்சி. அதற்கு தான் தேவன் உங்களை சுத்த இருதயமுள்ளவர்களாக மாற்றுகிறார். சுத்த இருதயமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்கிறார். அவருடைய உள்ளத்திலே தேவனை பற்றிய காட்சி தரிசனம் எப்பொழுதும் தோன்றும் என்றார். நீங்கள் பாக்கியவான்கள். மூன்றாவதாக 1 தீமோத்தேயு 1:5 பாருங்கள். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. சுத்தமான இருதயத்தில் அன்பு பிறக்கிறது, அன்பு பிறக்கிறது. 2 கொரிந்தியர் 5:14 பவுலடிகள் சொன்னார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. சிலருக்கு ஒரு தப்பிதமான அபிப்பிராயம் உண்டு. யாரோ பணம் கொடுப்பாங்க போல இருக்கு, பிரதர் பாண்டியராஜ் நிறைய பணம் கொடுத்து தினகரனை கூப்பிட்டு பால்தனை கூப்பிட்டு போடுங்கடா கூச்சல் என்று வைத்திருக்கிறார் என்று. இல்லை இல்லை இல்லை. அன்பு, யான் பெற்ற இன்பம் பெருகை வைய. இயேசுடமிருந்து நான் பெற்ற நன்மைகளை மற்றவர்கள் பெறட்டும் என்ற ஒரு வாஞ்சை, அவ்வளவுதான். ஒரு குறிப்பிட்ட வங்கியில் ஒரு பெரிய அதிகாரி இருந்தார்.
ஒரு நாள் அவருடைய மேலதிகாரி அவரை கூப்பிட்டு, ஐயா, இந்த குறிப்பிட்ட வங்கி கிளையை அதில் வேலை பார்க்கும் சிப்பந்திகளை யாராலும் சரி செய்ய முடியவில்லை, நீங்கள் போய் கொஞ்சம் சரி செய்யுங்கள் என்றார். நல்லது என்று போனார். அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டார். மேனேஜராக சேர்ந்தார். ஒரே வாரத்தில் எல்லாம் தலைகளாக மாறியது. ஒரு கலாட்டாவையும் காணும். 3 மாதம் கழித்து மத்திய நிர்வாகத்திலிருந்து பெரிய பெரிய அதிகாரிகள் அந்த ஆபீஸை சோதனையிட வந்தார்கள். சோதனையிட்டார்கள். எல்லா கணக்குகளையும் வழக்குகளையும் பார்த்தார். என்ன குறை அவர்கள் கண்டுபிடித்தாலும் அடுத்த நாள் காலையில் அது சரியாக்கப்பட்டிருக்கு. ஒரு நாள் அதில் தலைமையாக வந்தவர், குழுவின் தலைவர், ஒரு ஆபீசரை பார்த்து சொன்னார், என்னப்பா, நேற்று தான் இந்த குறையை சொன்னேன், 10 வருஷமாக இருந்த இந்த குறையை நீ தீர்த்து எழுதி வச்சுட்டு எப்படி? அவர் சார், ராத்திரிலாம் நான் வீட்டுக்கு போகல சார், உட்கார்ந்து எழுதி வச்சுட்டு போனேன். என்ன எனக்கு விளங்க மாட்டேங்குது, என்ன உங்க மேனேஜருக்கு இப்படி உயர விடுறீங்க, என்னதான் அவர் மந்திரம் மாயம் பண்ணியிருக்காரு என்று கேட்டார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? சார், அவர் எங்கள் மேனேஜர் அல்ல, அவர் கடவுள். அவர் எங்கள் மேனேஜர் அல்ல, அவர் எங்கள் கடவுள். அவரிடமிருந்து அன்பு புறப்பட்டு செல்கிறது. என் தனிப்பட்ட வாழ்க்கையின் பிரச்சனையா தீர்த்து வைப்பார். ஆபீஸில் பிரச்சனையா தீர்த்து வைப்பார். ப்ரமோஷன் வரவில்லையா வாங்கி கொடுப்பார். டிரான்ஸ்ஃபர் வேண்டுமா வாங்கி கொடுப்பார். பொது வாழ்க்கையில் பிரச்சனையை தீர்த்து வைப்பார். ஆகவேதான் அவருக்காக உயிரை கொடுக்கிறோம் என்றார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படும். இறைவனுடைய பெயர் மகிமைப்படும். ஆனால் இதோடு காரியம் முடிந்து விடுகிறதா பிரியமானவர்களே? இல்லை இல்லை. இறைவனை காண முடியுமா? எரேமியா 29:13 சொல்கிறது, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை கண்டுபிடிப்பீர்கள். 20வது வயதில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். 7 வருஷம் அவரை தேடினேன். வேதம் படிப்பேன், வேலைக்கு போவேன். 28 வருஷம் ஒரு பேங்கில் வேலை செய்து கொண்டுதான் இவ்வளோ பெரிய ஊழியத்தையும் செய்து வருகிறேன். சிலருக்கு தப்பிதமான அபிப்பிராயம். இயேசுவானவர் உலகில் வந்தால் போதும், முதலாவது வேலையை விட்டு விடுவார்கள், அங்குமிங்கும் ஓடுவார்கள். அதன் பிறகு ஊழியத்தில் பயனில்லையே பிரதர் என்று அழுவார்கள். அவசியமா இது? வேண்டாம். வேலையில் இருந்து கொண்டே கர்த்தருக்கு வேலை செய்யுங்க. ஊழியம் பெருகட்டும், பிறகு வேலையை விடுங்க. 28 வருடம், அதில் முதல் 7 வருடம் வேலைக்கு ஒழுங்காய் போவேன், கடினமாய் வேலை செய்வேன், இரவு வந்து அழுவேன், ஆண்டவரே நான் எப்பொழுது உம்மை பார்ப்பேன். அப்போஸ்தலர் 21:17 சொல்கிறது, பவுலடிகள் இயேசுவை முகமுகமாய் ஞான திருஷ்டி அடைந்து சந்தித்தாரா. அதுபோல 1962 ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு வங்கி வேலை முடித்து வந்தேன். 10:15 மணிக்கு முழங்கால் படியிட்டோம் குடும்ப ஜெபம் செய்ய. எங்கள் வீட்டிற்கு விருந்தினர்களும் வந்திருந்தார்கள். அவர்களோடு அந்த நேரத்தில் தேவன் மனம் இறங்கினார். இந்த அறை முழுவதிலும் தேவனுடைய பிரசன்னம் நிரம்பி வழிந்தது. வானத்திலிருந்து ஒரு ஒளி தோன்றியது. அதில் பிரகாசமான தோற்றமுடைய ஒருவரை கண்டேன். அவர் சொன்னார், நான் தான் இயேசு. I am Jesus. நீ ஒரு முழு இருதயத்தோடும் என்னை தேடினபடினால் நானே உன்னை ஆசீர்வதிக்க வந்தேன் என்றார். என் உள்ளம் பரவசம் அடைந்தது. 3 மணி நேரம் அவரோடு பேசினேன். அவர் என்னோடு பேசினார். என் வாழ்க்கை மாறியது. உங்களுக்கும் அப்படி செய்வார். மனம் கலங்காதிருங்கள். ஆண்டவரே, என் இருதயத்தை நீர் சுத்தமாக்கும். நான் உம்மை தரிசிக்கட்டும், இந்த உலகிலும் தரிசிக்கட்டும், ஆன்மாவில் தரிசிக்கட்டும், மறு உலகிலும் தரிசிக்கட்டும் என்று கேளுங்கள்.
நிச்சயமாய் அவர் உதவி செய்வார். அனைவரும் விரும்பி கேட்கும் ஃபாதர் அலங்காரம் எழுதிய ஒரு பாடலை உன் நினைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய், நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய், நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இன்னும் நான் அநேக காரியங்களை பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் தூரத்தில் எங்கேயோ மின்னல் அடிப்பது போல் தோன்றுகிறது. உங்களை மழையில் நான் நனைய விட விரும்பவில்லை. இதோடு முடிக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, இன்று இரவு இதே பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ரோமர் 2:11, அப்போஸ்தலர் 10:34 சொல்கிறது, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. முழு இருதயத்தோடும் இன்று அவரை தேடுவீர்களா? ஆண்டவரே, என் இருதயம் அசுத்தமானதப்பா, என் இருதயம் திருக்குள்ளதப்பா, என் நினைவு நல்ல நினைவு அல்லப்பா, என் இருதயத்தை மாற்றும், என்னை உம்முடைய இரத்தத்தினால் கழுவும், என்னை சுத்தமாக்கும், நான் உம்மை தரிசிக்கட்டும் என்று கண்ணீரோடு நாம் அனைவருமே வேண்டிக் கொள்வோமா? ஒரு வினாடி நம்முடைய கண்களை நாம் மூடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஐயா, என் இருதயம் மாற வேண்டும், என் வாழ்வு மாற வேண்டும், என்னுடைய உள்ளத்தில் பரிசுத்தம் வேண்டும் என்று சொல்கிறவர்கள், தயவு செய்து நீங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து எழுந்து முன்னே வருவீர்களா? இன்றிரவு நாம் ஒரு வினோதமான ஜெபத்தை செய்ய போகிறோம். ஆண்டவரே, நான் பரிசுத்தமாக வேண்டும், என் இருதயம் தூய்மையாக வேண்டும், என் இருதயம் சுத்தமாக வேண்டும். மட்டுமல்ல, இன்றைக்கு நான் இயேசுவை தரிசிக்க வேண்டும், இன்றைக்கு நான் இயேசுவை தரிசிக்க வேண்டும், இன்றைக்கு நான் அவரை தரிசிக்க வேண்டும், இன்றைக்கு நான் அவரை தரிசிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு இந்த வாஞ்சை உண்டு? எத்தனை பேருக்கு இந்த வாஞ்சை உண்டு? உள்ளத்தை திறவுங்கள். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, கர்த்தாவே, என் இருதயத்தை சுத்தமாக்கும், என் இருதயத்தை சுத்தமாக்கும், என் இருதயத்தை சுத்தமாக்கும் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிப்பீர்களா? கண்ணீரோடு நான் ஜெபிப்போம், கண்ணீரோடு ஜெபிப்போம், கண்ணீரோடு ஜெபிப்போம்.
உண்மையாய் கிறிஸ்துவை பார்க்க விரும்புகிறவர்கள் என்று பார்க்கலாம். இன்றிரவு உங்கள் கண்களில் அவரை பார்க்கலாம். கடந்த 3 நாட்களும் பலருடைய கண்களுக்கு முன்பதாய் அவர் தோன்றினார் என்று அவருடைய சாட்சிகள் மூலம் நாம் கேட்டோமே. உங்களுக்கு அப்படி செய்ய மாட்டாரா? ஒரு வினாடி கண்ணீரோடு அவரை பார்த்து, ஆண்டவரே, நான் அசுத்தன், நான் அசுத்தமான இருதயம் உள்ள பெண், நான் அசுத்தன், நான் அசுத்தன் ஐயா, எனக்கு மனம் இறங்கும், என் பீடியை விட எனக்கு அருள் புரியும், சிகரெட்டை விட எனக்கு அருள் புரியும், அதிர்ஷ்டம் வரும் என்று மந்திரிக குளிகைகளை கட்டி அலைகிறேனே, எனக்கு மனம் இறங்கும். இந்த கெட்ட குடியை என்னால் விட முடியவில்லையே, மனைவி அடிப்பதை விட முடியவில்லையே, பொய் சொல்வதை விட முடியவில்லையே, விபச்சாரத்தை விட முடியவில்லையே, சூதாடுவதை விட முடியவில்லையே, சீட்டு விளையாடுவதை விட முடியவில்லையே, கடன் வாங்கி திரும்பி செலுத்தாமல் இருப்பதை விட முடியவில்லையே, எனக்கு இறங்கும், என்னை சுத்தவானாக்கும். நான் உம்மை பார்க்க வேண்டும், நான் உம்மை பார்க்க வேண்டும் அப்பா. கடவுளே, நான் உம்மை பார்க்க வேண்டும். இறைவனே, நான் உம்மை பார்க்க வேண்டும். அதரிசனமான தேவனே, நான் உம்மை பார்க்க வேண்டும், நான் உம்மை பார்க்க வேண்டும், நான் உம்மை பார்க்க வேண்டும் என்று கண்ணீரோடு கதறுவீர்களா? கண்ணீரோடு கதறுவீர்களா? இயேசு இன்று இரவு உங்கள் கண்கள் குன்பதாய் நிச்சயமாய் தரிசனமாவார், நிச்சயமாய் தரிசனமாவார். நீங்கள் இன்று அவரை பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. இந்த பிரசங்கத்தின் நடுவே நான் சில பெயர்களை சொன்னேன். சரோஜா, ஜான்சன், ரவி, தற்கொலை செய்து கொள்ள விரும்புகிற 3 பேருடைய பெயரை சொன்னேன். என் அன்பு பிள்ளைகளே, இருதயத்தை கர்த்தருக்கு கொடுங்கள். அதே விதமாய் மற்றொரு வாலிபன் இங்கு இருக்கிறான், பரசுராம். பரசுராம், நீயும் கூட உன்னுடைய வாழ்க்கை என்று கொடு, தேவனுக்கு கொடு, கடவுளுக்கு கொடு. நீ உன் வாழ்க்கையை மாய்த்து கொள்ள வேண்டாம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. தமயந்தி, நீ உன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்ள வேண்டாம். தமயந்தி, நீ உன் வாழ்க்கையை மாய்த்து கொள்ள வேண்டாம். லீலா, நீ உன் வாழ்க்கையை மாய்த்து கொள்ள வேண்டாம், வாய்த்து கொள்ள வேண்டாம். கர்த்தர் உன்னை மன்னிக்க ஆவலுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. நீங்கள் இன்று இரவு ஜெபிப்பது உங்களுக்காக. இன்று இரவு நீங்கள் ஜெபிப்பது உங்களுக்காக. இன்று இரவு நீங்கள் கதறுவது உங்களுக்காக. நீங்கள் பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளாய் மாறுவதற்காக. ஹல்லேலூயா. உலகத்திலும் நீங்கள் கிறிஸ்துவை தரிசிப்பீர்கள், ஆயுள் முழுதும் தரிசித்துக் கொண்டே இருப்பீர்கள். உலகில் கண்ணை மூடின பிறகும் மோட்சத்தில் அவரை தரிசிப்பீர்கள். என்ன மகிழ்ச்சி, எத்தனை மகிழ்ச்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவராவது சோர்ந்து போகக்கூடாது, ஒருவராவது சோர்ந்து போகக்கூடாது, ஒருவராவது சோர்ந்து போகக்கூடாது, ஒருவராவது சோர்ந்து போகக்கூடாது, ஒருவராவது நம்பிக்கை இழந்து போகவே கூடாது, நம்பிக்கை இழந்து போகவே கூடாது. உங்களுக்கு உதவி செய்ய ஒரு அண்ணன் இருக்கிறார், உதவி செய்ய ஒரு அண்ணன் இருக்கிறார். இந்த அண்ணனை நோக்கி கூப்பிடுங்கள். அண்ணே, ஏசு அண்ணே, கிறிஸ்து அண்ணே, எனக்கு உதவி செய்யும், இருதயத்தை கழுவும், இருதயத்தை கழுவும் அப்பா, இருதயத்தை கழுவும். நான் அசுத்தன், நான் அசுத்தன், அசுத்தமான காரியங்களை செய்கிற பெண், நான் அசுத்தன், அசுத்தன். ஐயோ அண்ணே, அண்ணே, ஏசு அண்ணே, எனக்கு உதவி செய்யும், என் வாழ்க்கை மாற்றும். நான் உம்மை பார்க்க வேண்டும், நான் உம்மை பார்க்க வேண்டும்ப்பா, பார்க்க வேண்டும்ப்பா, பார்க்க வேண்டும்ப்பா, பார்க்க வேண்டும்ப்பா, பார்க்க வேண்டும்ப்பா, பார்க்க வேண்டும்ப்பா. மனம் இறங்கும். கண்ணீரோடு கதறுவோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கதறுவோம். இயேசு கரையுத்தானே
ಯೇಸು ಕರೆಯುತ್ತಾನೆ, ಹಂಬಲದಿಂದ ತನ್ನ ಹಸ್ತವ ನೀಡಿ ಯೇಸು ಕರೆಯುತ್ತಾನೆ, ಯೇಸು ಕರೆಯುತ್ತಾನೆ, ಯೇಸು ಕರೆಯುತ್ತಾನೆ, ಯೇಸು ಕರೆಯುತ್ತಾನೆ, ಹಂಬಲದಿಂದ ತನ್ನ ಹಸ್ತವ ನೀಡಿ ಯೇಸು ಕರೆಯುತ್ತಾನೆ, ಯೇಸು ಕರೆಯುತ್ತಾನೆ. ಕಣ್ಣೀರೆಲ್ಲ ಒರೆಸುವ ಕಣ್ಪಾಪೆ ಹಾಗೆ ಕಾಯುವ, ಕಣ್ಣೀರೆಲ್ಲ ಒರೆಸುವ ಕಣ್ಪಾಪೆ ಹಾಗೆ ಕಾಯುವ, ಕಾರ್ಮುಗಿಲಂತ ಕಷ್ಟಗಳು ಬಂದರು ಕೈ ಬಿಡದೆ ನಿನ್ನನ್ನು ಆದರಿಸುವನು, ಕಾರ್ಮುಗಿಲಿಂತ ಕಷ್ಟಗಳು ಬಂದರು ಕೈ ಬಿಡದೆ ನಿನ್ನನ್ನು ಆದರಿಸುವನು, ಯೇಸು ಕರೆಯುತ್ತಾನೆ, ಯೇಸು ಕರೆಯುತ್ತಾನೆ, ಹಂಬಲದಿಂದ ತನ್ನ ಹಸ್ತವ ನೀಡಿ ಯೇಸು ಕರೆಯುತ್ತಾನೆ, ಯೇಸು ಕರೆಯುತ್ತಾನೆ, ಯೇಸು கரையுத்தானே. உடைய கண்ணீரை சிந்துவா. கருணை கடலே, என் பாவங்களை மன்னியும் என்று கண்ணீரோடு கெஞ்சுவோம். பிரியமானவர்களே, கர்த்தர் அப்படியே செய்வார். இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற ரத்தம் ஒவ்வொருடைய பாவங்களையும் நீக்கி இன்றிரவு உங்களை சுத்திகரிக்கும். நிச்சயமாய் இன்றிரவு உங்களை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், மாசற்ற ரத்தம், சிலுவையில் சிந்தப்பட்ட நம்முடைய அண்ணனுடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். பிரியமானவர்களே, ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus, wonderful Jesus. இயேசு இன்று இரவு உங்களை சுத்தமாக்க இதோ ஆயத்தமாய் வருகிறார், உங்கள் அருகே வருகிறார். தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற பீடி கட்டுகளை தூக்கி எறியுங்கள், சிகரெட்டுகளை தூக்கி எறியுங்கள், சுருட்டுகளை தூக்கி எறியுங்கள், தீப்பெட்டிகளை தூக்கி எறியுங்கள். அதிர்ஷ்டம் வேண்டும் என்று மனிதர்கள் கொடுத்த மந்திர குளிகைகளை, தாயத்துகளை அறுத்து எறியுங்கள். அவைகள் இனி உங்களுக்கு அவசியம் இல்லை, அவைகள் உங்களுக்கு அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, பழைய கெட்ட பழக்க வழக்குகள் நமக்கு வேண்டாம், பழைய வாழ்க்கை நமக்கு வேண்டாம், அசுத்தமான வாழ்க்கை வேண்டாம், அசுத்தமான நண்பர்களுடைய சகவாசம் நமக்கு வேண்டாம், அசுத்தமான நண்பருடைய சிநேகம் நமக்கு வேண்டாம். நம்முடைய மூத்த அண்ணன் இயேசு போதும், சிலுவையில் மாண்ட இயேசு அண்ணன் போதும், அவருடைய அன்பு போதும், சிநேகம் போதும், பாசம் போதும். கவலைப்படாதிருங்கள். இப்பொழுதும் நான் வேண்டிக் கொள்ளப் போகிறேன். ரத்தம் வானத்திலிருந்து உன் மீது இறங்கி வரும், உங்களை சுத்திகரிக்கும். ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, wonderful Jesus. இன்னும் அநேகர் வாழ்க்கையை பரிசுத்தம் செய்து கொள்வது நல்லது. இன்னும் சிகரெட்டுகள் இருக்குமானால் தூக்கி எறியுங்கள். அன்பு தம்பி பெஞ்சமின், அதிகமாய் குடித்து குடித்து உன்னுடைய நுரையீரலை கெடுத்துக் கொண்டாய், ஈரலை கெடுத்துக் கொண்டாய். என் மகனே, இனி நான் அவைகளை தொடுவதில்லை என்று இருதயத்தில் ஒரு தீர்மானம் செய்வாயா?
இயேசு அருகே நின்று கொண்டிருக்கிறார். இந்த நாளை நீ விட்டு விட்டால் இனி உன்னுடைய ஈரல் சுகமாகும் நாளே உனக்கு இல்லை. நேரத்தை நீ விட்டு விடாதே. பெஞ்சமின், குடியை விடுவேன் என்று ஒரு தீர்மானம் செய். இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் கரம் உன்னை தொடுகிறது. இயேசுவின் கரம் உன்னை ஆசீர்வதிக்கிறது. ஹalleluya. Thank you Jesus. Wonderful Jesus. அன்புள்ள இயேசு சுவாமி, என் இருதயத்தை மாற்றும், என் வாழ்க்கையை சுத்தமாக்கும் என்று கதறுகிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார். ஒவ்வொருவரையும் அணைத்துக் கொள்ளும் அப்பா. ஒவ்வொருவரையும் அணைத்துக் கொள்ளும். அவருடைய குறைகளை மன்னித்தருளும், குற்றங்களை மன்னித்தருளும். பாவம் அவைகளை சமுத்திரத்தின் ஆழத்திலே தூக்கி எறிவீராக. மாசற்ற ரத்தத்தினால் அவருடைய கழுவும் அப்பா. மாசற்ற ரத்தத்தினால் அவருடைய கழுவும் அப்பா. சுத்திகரியும் அப்பா. உமக்கு நன்றி, கோடா கோடி நன்றி. நன்றி. ஒவ்வொருவரையும் நீ சுத்திகரிப்பதற்காய், சுகமாக்குவதற்காய், அவளை பரிசுத்தமாக்குவதற்காய் நன்றி. ரத்தத்தினால் அவளை கழுவுவதற்காய் நன்றி அப்பா. நன்றி, 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 கோடா கோடி நன்றி. நன்றி, கோடா கோடி நன்றி. Thank you Jesus. Wonderful Jesus. Wonderful Jesus. கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிறார், உங்களை சுத்தமாக்கி இருக்கிறார். அதை நம்புங்கள், அதை நம்புங்கள், அதை நம்புங்கள். அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை கழுவினீர், என்னை சுத்தமாக்கினீர், என் வாழ்க்கையை மாற்றினீர். உமக்கு நன்றி, கோடா கோடி நன்றி. உள்ளத்தின் ஆழ்ந்தவரை ஸ்தோத்தரிப்பீர்களா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயை திறந்து, எல்லாரும் இருதயத்தை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இயேசு அண்ணனுக்கு ஸ்தோத்திரம். எங்க அண்ணன் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். எங்க அண்ணன் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். எங்க அண்ணன் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். எங்க அண்ணன் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். அண்ணன் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாவங்களை மன்னித்தவருக்கு ஸ்தோத்திரம். பாவத்தின் வேரை அறுத்தவருக்கு ஸ்தோத்திரம். கெட்ட பழக்க வழக்கங்களை நீக்கினவருக்கு ஸ்தோத்திரம். புதிய ஒரு வாழ்க்கையை தந்தவருக்கு ஸ்தோத்திரம். புதிய ஆசீர்வாதங்களை தந்தவருக்கு ஸ்தோத்திரம். புதிய ஆசீர்வாதங்களை ஊற்ற போவதற்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. நன்றி, நன்றி அப்பா. நன்றி, நன்றி, நன்றி. ஸ்தோத்திரம் ஐயா. அசுத்தர்களாகிய எங்கள் வாழ்க்கையை மாற்றினீரே. ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம்.